லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபா நிகழ்ச்சியானது போட்டியின் இறுதி கட்டத்துக்குள் நுழைந்திருக்கின்றது. சரிகமபாவில் யார் ஜெயிக்கப் போகின்றார் என்ற இறுதிப் போட்டிக்கான ஆரம்பித்திருக்கின்றது. ஒவ்வொரு வாரமும் அந்த வெற்றிக்காக போட்டியாளர்கள் பல விதமாக தங்களை ஆயத்தப்படுத்தி வருகின்றார்கள். ரசிகர்களும் போட்டியாளருக்கு பின்னால் நின்று அவர்களை உற்சாகப்படுத்தி வருகின்றார்கள். ஒவ்வொரு விதமான ரசிகர்கள் ஒவ்வொரு விதமான போட்டியாளர்களை தங்கள் கைவசம் வைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்காக வாழ்த்து தெரிவிப்பதும் அவர்கள் தொடர்பான கொமெண்ட்ஸ்கள் செய்வதும் அவர்களின் வளமையாக இருந்து வருகின்றது. போட்டி என்று வந்தால் அதில் போட்டித்தன்மை அதிகமாக இருப்பதும், விசேடமாக சங்கீதம் என்னும் பொழுது பல விசித்திரமான பாடல்களை ஒவ்வொரு போட்டியாளர்களும் பாடி வருவதும், இசைக்கு அடிமையாகாதவர்கள் யாரும் இல்லை என்றே கூற வேண்டும். அந்த அளவுக்கு சரிகமபா நிகழ்ச்சி மக்களுக்கு மத்தியில் கூடுதலான செல்வாக்கை செலுத்தி வருகின்றது. அங்கிருக்கின்ற நிலைமையை பார்க்கும் பொழுது இந்த வாரம் திவினேஷ் கட்டாயம் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். திவினேஷுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்கள் அவர் சரியாக பயன்படுத்தி வருவதாகவும், பழைய பாடலுக்கு அவர் வழங்கி வருகின்ற முக்கியத்துவம் பலரையும் கவர்ந்திருப்பதாகவும் கூறுகின்றார்கள். சரிகமபா நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் திவினேஷுக்காக அந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக நடுவர்களே கூறுகின்றார்கள். போட்டியில் திவினேஷ் விட்டு கொடுக்காமல் தனது திறமையை நிரூபித்து வருகின்றார். சிறுவயதிலிருந்து அவர் சங்கீதத்தில் கூடுதலான நாட்டம் கொண்டவராக இருந்தாலும் வறுமையின் காரணமாக அவர் சங்கீதத்தை தொடர்ந்து கற்பதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இருந்தாலும் அவர் தனது கல்வியை ஒழுங்காக கற்றுக்கொண்டே வந்தார். இடையில் ஏற்பட்ட கூடுதலான ஆர்வத்தின் காரணமாக சரிகமபா நிகழ்ச்சியில் பங்குவற்றுவதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கப்பட்டது. அதனை சரியாக பயன்படுத்தி அவர் முன்னிலையில் இருந்து வருகின்றார். இருந்தாலும் இதுவரையில் அவருக்கு ஃபைனலிஸ்டுக்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை. ரசிகர்கள் ஏன் வழங்கப்படவில்லை என்று கேட்கின்றார்கள். இதற்கு இந்த வாரம் எவ்வாறான பதில் அளிக்கப்பட போகின்றது என்று சரிகமபா நிகழ்ச்சி பிரியர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக லைவ் தமிழ் செய்தியுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.